ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல மண்டோதரி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மண்டோதரி மயனோட பொண்ணு. மயன் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மயனோட பொண்ணு தான் மண்டோதரி. மயன் கிட்டத்தட்ட மகாபாரதத்துல கூட மயன் சபை ஒண்ணு அமைக்கிறாரு. அவ்வளோ காலம் மயன் வாழ்ந்தாரு. அது மட்டும் இல்லாம மண்டோதரி இலங்கை அரசன் ராவணனோட மனைவி. மண்டோதரி ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க ராவணனோட அரண்மனையில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஹனுமன் இலங்கைக்குள்ள சீதையை தேடுறதுக்காக ஒவ்வொரு அரண்மனையா உள்ள போனாரு. அந்த சமயத்துல ராவணனோட அரண்மனைக்குள்ளேயும் போனாரு. ராவணனோட அரண்மனையில படுக்கையில மண்டோதரி படுத்துட்டு இருக்கிற அழகை பார்த்து இவங்க சீதையா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே ஹனுமனுக்கு வருது. அந்த அளவுக்கு அழகா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா மண்டோதரி நிம்மதியா படுத்து தூங்குறத பார்த்துட்டு ராமரை பிரிஞ்ச சீதை இவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டாங்க, அப்போ இவங்க சீதையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. தன்னோட மகன் இந்திரஜித் போர்ல இறந்த உடனே மண்டோதரி ஓடி இறந்த இந்திரஜித்தை பார்த்து அழும்போது முக்கியமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திரஜித் இப்படி செத்து கிடக்கிறியேப்பா, நாளைக்கு உங்க அப்பா இலங்கை அரசன் வேந்தனும் இப்படி தானப்பா செத்து கிடக்க போறான் அப்படின்னு நாளைக்கு நடக்க போறத முன்னாடியே யோசிச்சாங்க மண்டோதரி. அதுக்கான காரணம் ராவணன் செய்யறது தவறு அப்படின்றது மண்டோதரிக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான், ராமர் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதும் மண்டோதரிக்கு தெரிஞ்சதுனால தான் கண்டிப்பா இலங்கை அரசன் ராவணனுக்கும் இதுதான் கதி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, ஆனா தன்னால அதுக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற வேதனையில அழுதாங்க. ராவணன் இறந்தக்கப்புறம் அதே போர்க்களத்துக்கு வந்த மண்டோதரி ராவணனை பார்த்த சில நொடிகளிலேயே தன்னோட உயிர் தங்கிட்ட இருந்து பிரிஞ்சது. அவங்க உயிர் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சதுக்கான காரணம் தன்னோட கணவர் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி வாழ முடியும் அப்படின்றதுக்காக இல்லை. தன்னோட கணவர் செஞ்சது தவறு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எவ்வளவோ அவரை திருத்துறதுக்கான நேரம் இருந்து கூட அவங்களால அதை செய்ய முடியலையேன்ற அந்த வருத்தத்திலேயே தான் அவங்களோட உயிர் பிரிஞ்சது. இன்னும் நீங்க மண்டோதரியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே மண்டோதரிக்கு இலங்கை அரசன் ராவணன் செய்யறது தவறுன்றதை தெரிஞ்சு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க செய்யறது தவறு, சீதையை விட்டுடுங்கன்னு தொடர்ந்து சொன்னதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல மண்டோதரிக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.